morning students. In this video we are going to see term 2 science 4th standard first lesson food lesson oda evaluation page paapom. Evaluation page first Roman, choose the best answer. First question, which one can be eaten as raw food? Option B, carrot. Second, uncooked food is called raw food. Third one, solar cooker reduces air pollution. Fourth one, which one cannot be preserved by drying method? Option D, fruits. Fifth one, we can avoid food wastage by option A, giving to the needy. Next, second Roman, fill in the blanks. First one, dash gives us energy to work and play. Raw food. Bracket la raw food, junk food kuduthirukku, raw food correct answer. Second one, cooked food is easily dash digested, undigested. Digested மட்டும் டேஷ்ல எழுதிக்கிங்க. Third one, pressure cooker is one of the dash utensils. Modern, olden. Modern டேஷ்ல modern எழுதிக்கிங்க. Fourth one, we need pure air, protected water and dash food for our healthy life. இது டேஷ்ல junk hygienic கொடுத்திருக்காங்க. hygienic தான் correct answer. டேஷ்ல எழுதிக்கிங்க hygienic. Fifth one, we make idiyappam by dash method. Boiling, steaming. இடியாப்பம் ஸ்டீமிங் மெத்தட்ல குக் பண்ணுவோம். ஸ்டீமிங் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், கிரேப்ஸுக்கு ஃபுட் டியூரிங் இல்னஸ். செகண்ட் ஒன், மிக்சர் ஆஃப் வெஜிடேபிள்ஸ். லாஸ்ட்ல சேலட் வந்திருக்கு இல்லையா, சேலட். தேர்ட் ஒன், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். மாடர்ன் யூட்டன்சில். தேர்ட் ஒன்னுக்கு மாடர்ன் யூட்டன்சில் வரணும். ஃபோர்த்து, எர்த்தன் பாட்டுக்கு ஓல்டன் யூட்டன்சில். ஃபிஃப்த் ஒன், லெஸ் ஃபேட்டி ஃபுட்டுக்கு ஆன்சர் ரா ஃபுட். ஃபோர்த் ரோமன், ரைட் எஸ் ஆர் நோ. ஃபர்ஸ்ட் ஒன், பிரியாணி இஸ் ஏ ரா ஃபுட். பிரியாணி பச்சையாக உண்ணக்கூடியதா இல்லை இல்லையா, நோ எழுதிக்குங்க. அடுத்து செகண்ட், ஃப்ரையிங் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் குக்கிங். எஸ், குக்கிங் மெத்தடில் அதுவும் ஒன்று ஃப்ரையிங், எஸ் எழுதிக்குங்க. தேர்ட் ஒன், we can cook rice on a தவா. அரிசி சாதத்தை ரைஸை தவாவில் குக் பண்ணுவோமா, கிடையாது இல்லையா, நோ, நோ. ஃபோர்த் ஒன், குக்கிங் இன் ஏ சோலார் ஓவன் நீட்ஸ் சன்லைட். எஸ் எழுதிக்கிங்க. ஓவனில் குக் பண்ண சோலார் குக்கிங்கில் சன்லைட் தேவை, அதனால் எஸ் எழுதிக்கிங்க. ஃபிஃப்த் ஒன், கன்சியூமிங் டூ மச் ஆயிலி ஃபுட் இஸ் பேட் ஃபார் அவர் ஹெல்த். அதிகமாக எண்ணெய் உணவுகளை எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு பேட் தான் இல்லையா, அதனால அது எஸ்ன்னு எழுதிக்கங்க. ஃபிஃப்த் ரோமன், ஆன்சர் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் எனி 3 குக்கிங் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் 3 எழுதுங்க. பாயிலிங், ஸ்டீமிங், ஃப்ரையிங், அது மட்டும் எழுதினா போதும். செகண்ட் கொஸ்டின், ரைட் எனி 2 ஃபுட் ஐட்டம்ஸ் யூ ஷுட் ஈட் வென் யூ ஆர் சிக். நம்ம உடல் நலம் இல்லாத போது உண்ண வேண்டிய உணவு வகைகள் 2 எழுதணும். அது என்னென்ன எழுதலாம்னா, ஃப்ரூட் ஜூஸ், டெண்டர் கோகோனட். தேர்ட் ஒன், ட்ரா ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ரா ஃபுட் அண்ட் கலர் இட். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பச்சையாக உண்ணக்கூடிய காய்கறியோ பழமோ ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின், ரைட் அபவுட் எனி 2 ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். 2 ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸை எழுதணும். அது என்னென்னா, பிக்லிங், ட்ரையிங். நான் எழுதியிருக்கேன், நீங்கள் ஏதாவது 2 எழுதிக்கிங்க. ஃபிஃப்த் ஒன், ஹவு கேன் யூ ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இன் யுவர் ஹோம். நீங்கள் வீட்டில் சாதம் வீணானாக்கா அதை என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கிவ் த எக்ஸஸ் ஃபுட் டு ஹங்க்ரி அனிமல்ஸ். சிக்ஸ்த் ரோமன், ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எனி 4 ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். பேஜ் நம்பர் 66ல் பிக்லிங், ரெஃப்ரிஜிரேட்டரிங், ட்ரையிங், கேனிங் 4 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த 4 மெத்தட்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து இந்த கொஸ்டினில் எழுதிக்கணும். First one, pickling, mixing fruits and vegetables with oil and salt. Example, pickle. Refrigerating, keeping food in their refrigerators to preserve them for a short time. Example, fruits, vegetables. Drying, removing the water content of the food. Example, fish, red chilies. Canning, storing food in airtight containers. Example, jam. இது ஃபுல்லுமே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிக்கங்க. Second question, explain 4 cooking methods. Page number 60, boiling, steaming, pressure cookering, roasting.
இதில் பாயிலிங், இட் இஸ் a method of cooking food by immersing it is in boiling water so that the food becomes soft. Example, rice, egg. Second method, steaming. It is a method of cooking food in steam by immersing the vessel in a container with boiling water. Example, idli, idiyappam. Third one, pressure cooking. It is a method of cooking food in a pressure cooker. Example, rice, dal. Fourth one, roasting. It is a method of cooking food by heating on a tawa or frying pan without covering it. Example, groundnuts, cashew nut. Fifth one, frying. It is a method of cooking food in hot oil. Example, chips, பூரி. இந்த 5 மெத்தட் இருக்கு. இல்லை எனி 4 எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் தி ஹைஜீனிக் வேஸ் ஆஃப் குக்கிங் ஃபுட்? பேஜ் நம்பர் 63 ஹைஜீனிக் வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் 5 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஆல்வேஸ் கவர் ஃபுட் டு ப்ராடக்ட் தெம் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், ஈட் ஃப்ரெஷ் ஃபுட் ஆல்வேஸ். தேர்ட் பாயிண்ட், அவாய்ட் taking food that is too cold or too hot. Fourth point, avoid fast food and fried food. Fifth point, always wash your hands with soap before and after eating. இது third question answer. 5 points எழுதிக்கங்க. Thank you children.